அனைவருக்கும் வணக்கம். நான் அருண்குமார் பேசுகிறேன் கோவையிலேருந்து. நான் நானிக் ஆயுர்வேதா அப்படிங்கிற ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கோம் கோயம்புத்தூரில். டாக்டர் துரைசிங்கம் ஐயா அவர்களுடைய ஸ்டூடெண்ட் நான். அவர் சூஜோக் லெவல் 4 வரைக்கும் முடித்த அவங்களுடைய மாணவர்களுக்கு அவர் ஒரு கிஃப்ட் சூஜோக் கிட்டு கொடுக்குறதா சொல்லிட்டு இருந்தார். நான் என்னோடய ப்ராடக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இதுக்கு அலோவ் பண்ணதுக்கு துரைசிங்கம் ஐயா அவர்களுக்கு இங்கே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். துரைசிங்கம் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே அவர்கிட்ட நான் படித்த காலங்கள்லேருந்து அவர் கூட பழகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அதில் எனக்கு நிறைய விஷயங்கள் அவர் நேரடியாகவும் அவரை பார்த்து நான் சில விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பயுமே அவர் ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பார். இந்த ப்ராடக்ட் செய்யும்போதும் நிறைய விஷயங்கள் புதுசாக ஏதாவது பண்ணுறதுக்கு கேட்டோம்னா நிறைய கைட் பண்ணுவார். அந்த வகையில் நாங்கள் பெல்லி பட்டன் லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று பண்ணியிருக்கோம். புதுசானா அந்த ப்ராடக்ட் தான் புதுசு, மற்றபடி அந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பழசு. அது மட்டும்தான் நாங்கள் அது இப்போ சமீப காலமாக துரைசிங்கம் ஐயா லான்ச் பண்ணியிருந்தார். நம்ம அது உங்களுக்கு 5 ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். பெல்லி பட்டன் லோஷன், சோப்பு, ஹேர் ஆயில், ஷாம்பு, பெயின் ஆயில். இந்த 5 ப்ராடக்ட் பற்றி கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதில் பெல்லி பட்டன் லோஷன் நான் சொன்ன மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட். இதை பற்றி சார் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரியும். இது தொப்புள் அப்ளை பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் சரி பண்ணும். இந்த ப்ராடக்ட்டில் எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணுது. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக சார் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார், அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சோப்பு பார்த்திங்கன்னா 3 வகையான சோப்பு லான்ச் பண்ணியிருக்கோம். டர்மரிக், சார்கோல் அண்ட் நீம். ஒவ்வொரு சோப்பும் ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்காக பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலேஷன் பண்ணியிருக்குது. டர்மரிக் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணலாம். இது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயிலில் யூஸ் பண்ணுறது. மெயின் டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கும் நமக்கு என்ன மாரி முக்கியமான வித்தியாசம்னா இதுதான். அதுக்கப்புறம் நீம் சோப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் ஆகும். ட்ரை ஸ்கின்னை சாஃப்டன் பண்ணும், மாய்ஸ்சரை ஸ்கின்னில் சீல் பண்ணும், அதை மெயின்டைன் பண்ணும். அப்புறம் சார்கோல் சோப்பு பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். அது எக்ஸஸ் ஆயில் செக்ரிகேஷனை கண்ட்ரோல் பண்ணும். சார்கோல் டீப் கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி உள்ளது. அது மார்க்கெட்டில் அதிகமாக வெளியே சுற்றிட்டு இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த சோப்பு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ஷாம்பு, பிரிங்கா ஹேர் ஷாம்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம கமர்ஷியல் ஷாம்பு மாதிரி இருக்காது. நம்ம மைல்ட் ஷாம்பு மாதிரி கிட்டத்தட்ட ட்ரை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கண்டிஷனிங் ஃபீலோட. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய அளவில் நுரை இருக்காது. அதனால் நுரையை எதிர்பார்த்துக்கிட்டு நிறைய போட்டுறாதீங்க. நுரைக்கும் கிளென்சிங்க்கும் டைரெக்டாக கனெக்ஷன் கிடையாது. ஸோ நம்ம அதோடைய ஃபீல் நல்லா இருக்கணும், ரிசல்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால கமர்ஷியல் பண்ணுற மாதிரி பண்ணலை. கமர்ஷியலாக ஷாம்பு எவ்வளோ அளவு யூஸ் பண்ணுவீங்களோ அதே அளவு யூஸ் பண்ணால் போதும். நுரை வரலைனாலும் நீங்கள் எல்லா பக்கமும் போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். கண்டிஷனிங் போட்ட ஃபீல் இருக்கும். நுரை வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னமும் குவான்டிட்டி அதிகமாக போட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஹேரை இன்னும் டீப் கிளென்சிங் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் இருக்குது. ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டு ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுக்கப்புறம் முடியை நல்லா உதிர விடாமல் தடுக்கும். அப்புறம் ஆன்டி டேண்ட்ரஃப்க்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது, ஹெர்பல்ஸ்லாம். ஒரு 3 மாதம் இதோடைய ரிசல்ட் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 3 மாத காலமாவது குறைஞ்சது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஃபீல் நல்லாவே தெரியும். ஹேரில் உங்களுக்கு அந்த க்ரோத்து, டென்சிட்டி எல்லாமே வித்தியாசம் தெரியுங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா பெயின் ஆயில் இது எல்லா வகையான ஜாயிண்ட் பெயினுக்கும் நல்லா அற்புதமாக கேட்குங்க. மற்ற கமர்ஷியல் பாம் மாதிரி பெயின் பாம் மாதிரி இல்லாமல் இது
உங்களுக்கு எந்த இடத்துல அப்ளை பண்ணாலும் மூட்டு, இடுப்பு, லோ பேக் பெயின் எங்கே அப்ளை பண்ணாலும் அதோடைய வலியை குறைச்சிருங்க. அதுக்கப்புறம் தலைவலிக்கு கூட இது ரொம்ப நல்லா கேட்குங்க. இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீஃபாகவும் இது ஒர்க் பண்ணும். மற்ற பெயின் பாம் மாதிரி பெயின் குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த ஆயிலே உள்ளே போய் அந்த உள்ள லூப்ரிகண்ட்டை மூட்டு வலிக்கலாம் இது சப்போர்ட் பண்ணுங்க ரெகுலராக யூஸ் பண்ணும் பொழுது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம கண்மை, ட்ரெடிஷ்னல் கண்மை அண்ட் ட்ரெடிஷ்னல் குங்குமம் இப்போ பண்ணிட்டோங்க. இன்னும் அது பேக்கிங் இதெல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. கண்மை, ட்ரெடிஷ்னல் கண்மைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில மூலிகை போட்டு தைலம் ரெடி பண்ணி அதிலேருந்து விளக்கு, அகல் விளக்கு எரித்து அதுக்கு மேலே வர அந்த கார்பன், அந்த புகையில் வர கார்பனை ஒரு தட்டில் வச்சு கலெக்ட் பண்ணி அதை விளக்கெண்ணெய் போட்டு தேன் மெழுகெல்லாம் போட்டு கண்மை செய்கிறோங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன பண்ணமோ அதே தான். இதை வைக்கும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கண் வந்து குளுமைப்படுத்துங்க, கண்ணில் உள்ள அந்த ஹீட்னஸை வந்து குறைக்குங்க. ப்ளஸ் அந்த கார்பனோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அழுக்குகளை வந்து அப்சர்வ் பண்ணுங்க. கண்ணில் உள்ள அந்த டர்ட்லாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ உங்களுக்கு விசனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இது போக குங்குமம் பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமான மஞ்சளில் சில மூலிகைகளோடு கலந்து மண்பானையில் போட்டு மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி புடம் பண்ணிடுவாங்க. 21 நாள்லேருந்து 48 நாள், அரை மண்டலத்துலேருந்து 1 மண்டலம் வரைக்கும் வச்சுருந்து அதை எடுத்து அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் கலந்து நம்ம நெத்திக்கு இடும்போது நம்ம அந்த பிட்யூட்டரி கிளாண்டு வந்து அது கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் பண்ணுறதுனால பெண்களுக்கு மெயினாக ஹார்மோனல் பேலன்ஸ் பண்ணுங்க. இன்றைக்கி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பெண்களுக்கு வர நிறைய தொந்தரவுகளுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்க. அவங்க என்ன மெடிசன் மாற்றினாலும் ஃபுட்டு மாற்றினாலும் இதை ரெகுலராக வைக்கும்போது அவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணும். இதுக்காக தான் குங்குமம் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாளடைவில் தான் அது காஸ்மெட்டிக்காக போய் ஸ்டிக்கராக மாதிரி நிற்கிதுங்க. இப்போ இதை யூஸ் பண்ணும்போது பெண்களுக்கு அந்த பிசிஓடி பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, அந்த மாதிரி ஹார்மோனல் பேலன்ஸ் ப்ராப்ளமாக வரவங்களுக்கெல்லாம் இதை கண்மை ரெகுலராக குங்குமம் வச்சுட்டு இருக்கும்போது அது கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் எங்களால் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக என்னென்ன பண்ண முடியும்னு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. நீங்களும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். துரைசிங்கம் ஐயாவுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன்.